ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைனா போர் அடிக்கிற மாதிரி போகுதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கொஸ்ட்டை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ 4 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு மேப்ல இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவா கவர் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு இன்னும் இந்த கொஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 1.5 நாள் டைம் இருக்கு. ஏங்கப்பா நான் ரொம்பவுமே தூரமாக வந்துட்டேன், இன்னும் இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேம் மாஸ்டர் கொடுத்த அந்த கொஸ்ட் ஆக்சுவலி அந்த 3 பேரோட தலையை டெலிவர் பண்ணா முடிஞ்சிடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஜாயின் பண்ணிட்டேன். மேப்ல இருக்கிற இடத்த கவர் பண்றதுக்கு நாங்கள் பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஸோ 4 பேருமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சோம். கண்டிப்பா இதை நாங்கள் சீக்கிரமே முடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அங்கே பனி பொழிய ஆரம்பிக்குது. ராடல் இப்போ மொத்த இடமுமே இப்போ பனி பொழிய ஆரம்பிக்குது. கவலும் அவளோட டீமும் இந்த சிட்டில தான் இருக்கிறாங்க. அப்ப கவல் வந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, மேடம் இன்னைக்கு நம்ம கிளம்ப முடியாது, ஏன்னா இன்னைக்கு வெதர் ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்குது, திடீர்னு பனி பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஊர்ல கிளைமேட் எப்பவுமே இப்படிதான் சொல்றாங்க, வெதர் கண்டிப்பா இன்னும் மோசமாகும் தான் சொல்றாங்க. சோ கண்டிப்பா நம்ம இப்ப கிளம்ப முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். கவல் வந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட போய் அவ தனியா பேசுறா. சோ இதோட நம்ம பயணம் முடிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லி கவல் வருத்தமா கேட்கவும், அட ஆமா நீ செஞ்ச எல்லா ஹெல்ப்புமே தேங்க்ஸ், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கவல் நம்ம ஹீரோ கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறா, ஆனா அவ அதை சொல்லல. குட் பை கிரேட் ஹீரோ அப்படின்னு அவ நினைக்கிறா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த சோல்ஜர் கேட்கவும், சரி நீ ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் கவல் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அந்த பஜார் கிட்ட சண்டை போடும் போதும் அந்த காலம் கிட்ட சண்டை போடும் போதும் அவ்வளவுதான் என்னோட லைஃப் முடிஞ்சதுன்னு நினைச்சேன், ஆனா அந்த ஹீரோ என்ன காப்பாத்திட்டாரு. நான் எதனால அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு பொண்ணா இருந்தாலுமே போர்க்களம் தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி கவல் யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே குளிருது. ஒரே நேரத்துல நம்ம ஹீரோவால 2 ட்ரெஸ்ஸை மட்டும் போட முடியுது. அட்லீஸ்ட் 2 ட்ரெஸ்ஸை போடுறது எனக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா இது ஓகே இல்ல, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னா அந்த பனி புயல்லையும் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே தோணுது. ஒருவேளை நான் இதுல ஃப்ரீஸ் ஆகி இறந்து போனா என்னால திரும்ப உயிரோட வர முடியாது. அந்த ட்ரோல் அவங்க 2 பேரையும் சாப்பிட்டதுனால அந்த ட்ரோல்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ரிவைவ் ஆகும்போது அவங்க அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வந்தாதான் அவங்களால உயிரோட வர முடியும். அதே மாதிரி தான் இதுவும். ஒருவேளை நான் உறைஞ்சு இறந்து போனோம்னா ரிவைவ் ஆகும்போது என்னோட பாடி டெம்பரேச்சர் லோவா தான் இருக்கும், நான் ரிவைவே ஆக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க யோகாக்குமே ரொம்பவுமே குளிருது. ஒருவேளை நான் இங்க சாகிறதா இருந்தாலும் சுபாஷ் ஐயா கூட இருந்தா ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. யோகாக்கு ரொம்பவுமே குளிருது. அப்ப அவ மேப்ல பார்க்கும்போது மத்த யாரும் நகர்ற மாதிரியே தெரியல, நான் மட்டும்தான் லூசு மாதிரி இந்த குளிர்லயும் நடந்து போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ நடந்து போய்கிட்டு இருக்கா. கூசவைக்கு கவர் பண்ற மாதிரி அதிகமான ட்ரெஸ் இல்லங்கிறதுனால அவளுக்கு ரொம்பவுமே குளிருது. அவ ஷீல்ட வச்சு ஓரளவு குளிர தடுத்துட்டு இருக்கா. அப்ப அவ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஓ என் டீம்ல ஒரு வாரியர் வந்துட்டா, இதுக்கப்புறம் நான் கவலைப்பட தேவையில்லை, இதுக்கப்புறம் நம்ம பொண்ணா சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கோசுபை கேட்கவும், நானும் உடனே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தப்ப எதுவுமே புரியல, பட் உனக்கு போக போக புரியும் அப்படின்னு லோ சொல்றா. கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோசுவை சொல்றா. ஒரு காபின் அவங்க கொள்றாங்க. சாரி என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கோசுவை வருத்தப்படவோ, கவலைப்படாத நீ இப்போதைக்கு என் கூட இருக்கிறதே எனக்கு போதுமானது, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி லோ கேட்கறா. இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ போராட்டங்களை கடந்து நான் வந்திருக்கேன், அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவாச்சு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோசுவை நினைக்கிறா. இப்போ லோவை நமக்கு காமிக்கிறாங்க. அவளுமே நடந்து போய்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நாங்க எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சு 1.5 நாள் ஆயிடுச்சு. இந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 4th குவெஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவோ கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி லோ இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அவ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கப்போ, அவங்க யாரும் இங்க இல்ல அப்படின்னு கேம் மாஸ்டர் சொல்லியிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட ஸ்ட்ரென்த். சின்ன வயசுல கூட எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்கள நிறைய பேர் கிண்டல் பண்ணதுனால அவங்க எமோஷனல் டேமேஜ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு என் லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி என்னோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சிருந்தேன். அவங்க தான் என்னோட ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. ஆனா இந்த வேர்ல்டுக்கு வந்தப்போ ஒரு செகண்ட்ல அது எல்லாமே போயிடுச்சு. ஹே ஆனாலுமே கவலை இல்ல, இந்த வேர்ல்டுலயும் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. யோஸ்கே நீ ஒருத்தன் தான் எனக்காக இருக்க, ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ சொன்னதை யோசிச்சு பார்த்து கொஞ்சம் வெக்கப்படுறா. அப்புறமா அந்த காப்ளின் கூட ஃபைட் பண்ணதை யோசிச்சு பார்த்து, நான் இந்த இடத்துல வந்ததை விடவும் இப்ப ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி அவ நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்து அவ ஷாக் ஆகுறா. மத்தவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த வேர்ல்டுல இருந்த மாதிரி இந்த வேர்ல்டுல எனக்கு ஒன்றும் வீக்கான பாடி கிடையாது, இன்னும் கொஞ்சம் தான் நாங்க எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோசவி அப்படியே மயங்கி கீழே விழுந்துருதா. அவ்வளவுதான், இப்ப கோசவிவால எந்திக்கவே முடியல, என்ன மன்னிச்சிருங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே அப்படியே மயங்கிருதா. இப்ப பேலன்ஸ் வெறும் 3 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பாறையில இருக்கிற பனியை வந்துட்டு அவ விளக்கி பாக்குறா. அதை பார்த்துட்டு லோ வந்துட்டு ஷாக் ஆகுறா. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. எல்லாருமே அசைறத நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சில பேர் இறந்துருக்கணும், இல்லைன்னா சேஃப்டியா ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். ஆனா இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாங்க 10 கிலோமீட்டரை கவர் பண்ணி ஆகணும். அதுலயும் இந்த பனி புயல்ல எங்களால அவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோசவே
ரொம்பவே மயங்கிட்டா. யோகா ஒரு பிளேஸ்ல உட்காந்துருக்கா. அதுக்கு மேல அவளால போக முடியல. லோவும் ஷாக் ஆகி அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்கா. எங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் உயிரோட இருந்தா போதும், நான் எப்படியாச்சும் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றேன். ஏன்னா இந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணலைனாலும் நாங்க இறந்து போயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. இது எங்க இருந்து திடீர்னு வந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த ஹீரோனோட கத்தி அவரை வச்சு அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றான். இந்த கேம் மாஸ்டர் என்னோட வேலையை மட்டும் ரொம்பவே கஷ்டமாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட சமைக்கிற அந்த பாத்திரத்தையே வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி இப்போ அந்த மான்ஸ்டர் கூட போய் ஃபைட் பண்றான். அதோட முக்கியமான பார்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ இப்போ ஸ்கேன் பண்ணி அந்த மான்ஸ்டர் இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் அதோட முக்கியமான பார்ட்ஸ்லயே அட்டாக் பண்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்போ அந்த மான்ஸ்டரை கொன்றுதான். இது திடீர்னு ஏன் வந்து என்ன அட்டாக் பண்ணுச்சு, ஒருவேளை என்ன சாப்பிடலாம் நினைச்சிருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த மான்ஸ்டர்ஸோட குட்டிங்க அந்த இடத்துக்கு வருது. ஓ, இந்த மான்ஸ்டருக்கு குட்டி வேற இருக்கா? அதுங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு கேம்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் தான். இதுங்களுக்கு நான் பாவம் பார்க்கறதுனால எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இன்னும் 5 மணி நேரம் தான் பேலன்ஸ் இருக்குது. நான் ஒருத்த மட்டும்தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கேன். நான் தனியாகவே தான் இதை முடிச்சாகணும். அந்த வேர்ல்டில் நான் ரொம்பவே வீக்காக இருப்பேன். பட் இந்த வேர்ல்டில் நான் அப்படி இல்லை, நார்மலாக இருக்கேன். ஸோ நான் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோசவே சொன்னதை யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு லோ சொன்னதை யோசிச்சு பார்க்குறேன். எல்லா உயிருமே ஈக்குவல்னு நான் இன்றைக்கும் நினச்சது கிடையாது. பட் என்னோட உயிரை விட ஒருத்தங்களோடது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை காப்பாற்றுறதுக்காக போராடுவேன். நான் இறந்து போயிட்டா என் ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிருவாங்க. கண்டிப்பாக நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். எப்படியாச்சும் உங்களுக்கு எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஹீரோ கால் வைக்கவும் பார்த்தா மேலே இருந்து அப்படியே கீழே விழுறான். மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கேன். இப்போ நானும் இறந்து போயிட்டோம்னா நாங்கள் ரியல் வேர்ல்டுலேயும் இறந்துருவோம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே விழுறான். ஆனால் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் இறந்து போயிட்டான். 4 பேருமே இந்த கேம் வேர்ல்டில் ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டுலையும் அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. மேப்பில் 5% கவர் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி இவங்க சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தா அந்த குவெஸ்ட் தான் இருக்கிறதுலே ரொம்பவே டிஃபிகல்ட்டியா இருக்கு. 4.996% இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 0.004% இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அழகா வின் பண்ணியிருப்பாங்க. அழகா இவங்க குதிரை வண்டியை எடுத்துட்டு வந்திருந்தா ஃபாஸ்டா ஏரியாவை கவர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் ஒருவேளை இவங்க குதிரை வண்டியை எடுத்துட்டு வந்து குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு கேம் மாஸ்டர் முன்னாடி வந்துருவான். இவங்களோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கே இவங்க போயிருவாங்க. இந்த வேர்ல்டுல குதிரை வண்டி அப்படிங்கிறது ஒரு லாம்போர்கினி கார் மாதிரி ரொம்பவே வேல்யூபிளானது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ அந்த குதிரை வண்டியை எடுத்துட்டு வரல. ஏன்னா இவங்க குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த குதிரை வண்டி மட்டும் அந்த வேர்ல்டுலயே தனியா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கும். அண்ட் ரெண்டாவது இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மான்ஸ்டரை கொன்னா குளிர தாங்கிறதுக்கு அந்த மான்ஸ்டரோட தோலை வெட்டி எடுத்து போத்திக்கிட்டு நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஈவன் இது ஒரு சாதாரண கேமா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு குட்டிங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இறக்கப்பட்டு தான் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். அந்த கேம் மாஸ்டர் இவங்களோட விருப்பமே இல்லாம எதுக்காக நம்ம ஹீரோஸையும் ஆளுங்களையோ இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணும், என்னதான் நடக்குது, நம்ம ஹீரோ வர இப்ப இறந்து போயிட்டான், என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.